திறப்புலாவுக்கு வருகின்ற அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஓப்பனிங்காண்டி வந்திருக்கீங்க. வந்ததுனால நம்ம ஒரு 1 hour 1.5 hour ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம். இன்றைக்கு நம்ம என்ன தலைப்பில் பேசலாம், நீங்களே யாராவது விருப்பம் இருந்தால் சொல்லலாம். ஆனால் மாட்டிக்கிச்சு, அதை எப்படி பார்க்குறது? ரெண்டாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணனா அது எப்படி பார்க்குறது? முதல்ல பணம் வெளியில் போய் மாட்டிக்கிடுச்சு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்கன்னா அது இருவர் சார்ந்த கேள்வி. ஒன்றுங்கிறது நம்ம, எதிர்பாளருங்கிறது 7, 7ஆம் வீட்டுக்கு 2ஆம் வீடுங்கிறது 8ஆம் வீடு, லக்னத்திற்கு 2ஆம் வீடுங்கிறது 2ஆம் வீடாகும். அப்போ இந்த 2, 8ங்கிறது அவுட்ஸ்டாண்டிங் மணி. நம்ம பணம் வெளியில் போய் லாக் ஆகிறத காட்டுது. இதே ஒரு தசாபத்தி 2, 8 குறிகாட்டும் போது இவருடைய பணம் வெளியில் போய் லாக் ஆகிரும். அதே பணம் திரும்பி வரணும்னா, சிக்கிய பணம் திரும்பி வரணும் அப்படின்னா 8ஆம் வீடு 2, 6, 10 தொடர்பு கொள்ளும்போது சிக்கிய பணம் திரும்ப கிடைக்கும். கொடுத்த பணம் திரும்ப கிடைக்குமா அப்படின்னா 12ஆம் பாவம் 2ஆம் பாவம் 6ஓட தொடர்பு கொள்ளணும். அப்போ அவுட்ஸ்டாண்டிங் மணி நம்மளுக்கு வர்றது 8ஆம் வீடு குறிக்கும். அந்த 8ஆம் பாவ புத்திநாதன் 5, 9 காட்டுச்சுன்னா அந்த அவுட்ஸ்டாண்டிங் மணி நம்ம கைக்கு சேராது. கொடுத்தா பணம் திரும்ப வராது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா, எனக்கு 8ஆம் பாவ புத்திநாதன் சனி செவ்வாய் ஸ்டார், செவ்வாய் 1, 3, குரு சப்பில் இருந்தார், குரு 5, 11. இது வரைக்கும் நான் பணம் கொடுத்ததை யார்கிட்டையுமே நான் போய் திரும்ப கேட்குற பழக்கம் என்கிட்ட இயற்கையில் கிடையாது. அப்படியே கேட்டாலும் அவங்க அவங்களாம் எனக்கு பணத்தை கொடுக்கணும்ல, கேட்கலன்னா அப்படியும் கொடுக்க மாட்டாங்க. அதனால் எப்பயுமே யார் பணம் கேட்டாலும் 10 ரூபா கேட்டால் 2 ரூபா கொடுப்பேன். அந்த 2 ரூபா வந்தாலும் சரி வராட்டினாலும் சரி அப்படின்னு போயிடுவேன். அதனால் தயவு செஞ்சு 8ஆம் பாவ புத்திநாதன் 5, 9 கனெக்ஷன் ஆகும்போது பணம் வெளியில் போய் லாக் ஆகும். தேவையில்லாமல் அன்வான்டாக போய் எதுலேயும் தேவையற்ற மூலதனங்களோ கொடுக்கல் வாங்கலோ செய்யாதீங்க. செஞ்சீங்கன்னா பணம் லாக் ஆகிடும், திரும்ப வராது. அதே 8ஆம் பாவம் 2, 6, 10 தொடர்பு கொண்டுச்சுன்னா அவர் கொடுத்த பணம், அவுட்ஸ்டாண்டிங் பணம், வட்டி முதலோடு நம்ம கைக்கு திரும்பி வந்துடும். புரியுதா? நம்ம ஒருத்தருக்கு கொடுத்த பணம் திரும்ப கிடைக்குமா அப்படின்னா 12ஆம் வீடு. சிக்கிய பணம் திரும்ப கிடைக்குமா அப்படின்னா, சிக்கிய பணம் எப்படி கிடைக்கும்? நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம், அந்த பிஸ்னஸ் ரீதியாக அவருக்கு ஒரு பணம் கொடுத்துருப்போம், அந்த பணம் சிக்கிறது 8ஆம் வீடு. நம்ம சேவிங்ஸில் இருந்து ஒரு பணம் எடுக்கிறதோ அல்லது யாருக்காவது ஒரு கடனாக கொடுத்துட்டு அந்த பணம் வரணும்னா அது 12ஆம் பாவத்தை பார்க்கணும். இப்போ 10ஆம் பாவம் பிஸ்னஸ் ரீதியாக சிலருக்கு அவுட்ஸ்டாண்டிங் ஆகும். ஆனால் இந்த அவுட்ஸ்டாண்டிங் 10க்கு அது 11.8, அது லேட்டானாலும் வந்துடும். அதனால் அதை பயப்பட தேவையில்லை. ஐயா, சில பேருக்கு 2, 8 கூட்டு விலையாக வரப்ப இது எப்படி? 2, 8 சேம் பிளான்ட்டாக இருக்கிறதுனால அவருக்கு இஎன்டி ப்ராப்ளம் வரும், ஒவ்வாமை பிரச்சனை வரும், பணம் வெளியில் அடிக்கடி போய் சிக்கிக்கணும். அவரை கெடுக்கணுங்கிற, நம்மளுக்கு கெடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் கையில் பணத்தை கொடுத்துட்டா அவர் ஏதாவது ஒரு வகையில் கெட்டு போகிறதுக்கு உண்டான அம்புட்டு வேலையும் அவரே தன் தலையில் தன்னை மண்ணவாரி போட்டுக்கிட்ட மாதிரி அவரே மாட்டிக்கிடுவார். அதனால் 2, 8 சேம் பிளானட்டாக இருக்கிறவங்க எடுத்தோம் கவுத்தனம்னு எந்த வேலையும் செய்யக்கூடாது. செஞ்சீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. அதனால் கவனமாக இருங்க. ஒவ்வாமை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும், இஎன்டி பிரச்சனை வரும், யார்கிட்டையும் கோபமாக பேசுவாங்க, சண்டை போடுவாங்க. இந்த குணத்தில் இந்த 2, 8 சேம் பிளான்ட்டாக இருக்கிறதுனால அது வரும். குழந்தை பிறப்பை பற்றி ஒரு கேள்வி. இப்போ நான் சாதாரணமாக ஒரு இயற்கையான குழந்தை பிறப்புக்கு 5ஆம் பாவத்தை பார்க்குறோம், அடுத்து 2வது குழந்தைக்கு 7ஆம் பாவம் பார்க்குறோம், அதுக்கு அடுத்தடுத்த குழந்தைக்கு 11 அப்படி பார்க்குறோம். இப்போ ஒருத்தர் குழந்தை 5ஆம் பாவம் கெட்டு போச்சு, 7ஆம் பாவம் கெட்டு போச்சு. இப்போ ஐவிஎஃப்பில் குழந்தை பிறக்குன்றத நம்ம எப்படி எடுக்கிறது? அதில் இரட்டை குழந்தை பிறக்குன்றது எப்படி சார் நம்ம கணிக்கிறது? ஐவிஎஃப்ங்கிறது 9ஆம் பாவம். ஏன் 9ஆம் பாவம் எடுக்கிறோம்? நம்மளால் குழந்தை பெற்றுக்க முடியலை, அதனால் மாற்றானுடைய உயிரணுக்களை வைத்து நாம் குழந்தையை பெற்றெடுக்கிறது 9ஆம் பாவம். அப்போ 9ஆம் பாவம் 5, 11ஓட தொடர்பு கொண்டுச்சுன்னா நீங்கள் ஐவிஎஃப் மூலமாக குழந்தை பெற்றுக்குருவீங்க.
மருத்துவர்கள் வந்து உங்களுடைய உயிரணுக்களை தான் எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டு உங்களை மருத்துவத்துறைக்குள்ளே இழுத்துட்டு உங்களை 2-3 தடவை கரு நிற்கலைன்னு சொல்லிட்டு 3-4 தடவை நீங்கள் ட்ரை பண்ணும்போது நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க. எங்கிட்டாவது ஒரு குழந்தைய பெற்றா போதுங்கிற முடிவுக்கு வந்துடுவீங்க. அந்த டயத்தில் மாற்றானுடைய உயிரணுக்களை வச்சு ஒரு குழந்தைய உற்பத்தி பண்ணி கொடுத்துருவாங்க. 4-10ங்கிறது நம்மளால் 5ஆம் பாவம் 4-10 தொடர்பு கொண்டுச்சுன்னா நம்மளால் குழந்தை பெற்றெடுக்க முடியாததுனால 4-10ங்கிறது தத்து குழந்தை எடுக்கிறதுக்கு 4-10 அல்லது மாற்றான் தாயின் மூலமாக குழந்ை பெற்றெடுக்கிறத 4-10. 9ங்கிறது IVF, மற்றவர்களுடைய உயிரணுக்களை எடுத்து ஆடவரோ பெண்டீரின் கருமுட்டையோ எடுத்து IVF பண்ணுறது அது ஒன்று. மாற்றான் மூலமாக தன்னுடைய உயிரணுக்களை கொடுத்து வேறொரு பெண் மூலமாக குழந்தையை பெற்றெடுக்கிறது 4-10. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. IVFக்கும் மாற்றான் தாய் மூலமாக குழந்தையை பெற்றுக்கிறதுக்கும் ரெண்டுக்கும் வேறுபாடு. சார், ஒரு எழுத்தாளர் புக்கெலாம் எழுதுகிறாங்க. அது என்ன பாவம், அது நல்லா எழுதுறது எந்த துறையில் எழுதுவார் அப்படின்றது சொல்லுங்கள். எழுத்தாளர் என்பது 3ஆம் பாவம். எழுத்தாளர்னா ஒரு கற்பனை நயமாக எழுதுவது 3ஆம் வீடு. அதே இதை அப்நார்மலாக தெய்வ அனுகிரகங்களோட நிறைய ஆழ்ந்த புலமையாக எழுதுறது 5ஆம் பாவம். ஒருவருக்கு லக்ன புத்திநாதன் 3-5 தொடர்பு கொண்டுச்சுன்னா அவருக்கு ஆழ்ந்த புலமை மிக்கவராகவும் அறிவு ஞானம் மிக்கவராகவும் இருப்பார். அவர் நூல் எழுதுவார். வெறும் 3ஆம் பாவம் மட்டும் வேலை செஞ்சுன்னா கற்பனை வளத்தை பெருக்கி நம்மளுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி நம்மளுக்கு எழுதுறது 3ஆம் பாவம். புரியுதா? 3ஆம் பாவம் 10ஆம் பாவம் தொடர்பு கொண்டுச்சுன்னா அவர் எழுத்துத்துறையிலே அவர் பணிபுரிவார். 5ஆம் பாவம் 10ஆம் பாவம் தொடர்ந்துச்சுன்னா கலைத்துறையில் ஆன்மீக பணிகள், ஜோதிடம், ஆன்மீகம், அரசியல், சினிமா இது சம்மந்தப்பட்ட எழுத்தாளராக அவர் இருப்பார். செயற்கை கரு உற்பத்தியில் ஒரு தன் உயிரணுக்களையே செயற்கை IVF மூலமாக உருவாக்கும் பொழுது அப்போ எந்த 9ஆம் பாகம் இல்லாமல் வேறு பாகம் பார்க்க முடியும். நம்ம மனைவிக்கு குழந்தை பெற முடியலை அப்படின்னா நம்ம உயிரணுக்களை வச்சு இன்னொரு பெண்ணை வச்சு கரு உற்பத்தி செய்யலாம் இல்லையா? அது 4-10ஆம் பாவம். தன் மனைவி 4-10ங்கிறது மாற்றான் தாய். தன் மனைவி மூலமாக வேறொரு உயிரணுக்களை எடுத்து வைக்கிறோம்ல. நம்ம குழந்தை பெற்றுக்க முடியலைன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு பதிலாக இன்னொருத்தர் உயிரணுக்களை தானே எடுத்து வைப்போம். அது மாற்றான் மூலமாக அந்த உயிரணுக்கள் பெறுறது. சில பேருக்கு சார் தன் உயிரணுக்களையே தன் மனைவி மூலமாக அது நேச்சராக பிறக்கிறதே 5 பேரும் தானே. நேச்சராக பிறக்கிறது 5 பேரும். செக்ஸுவல் ரீதியாக ஏற்படுறது 5 பேரும். ஒரு ஜாதகத்தில் ஆணுக்கு விந்தணு குறைபாடு எந்த பாவத்தை பார்க்கணும், கிரகத்தை பார்க்கணும்? 3ஆம் பாவ புத்திநாதன் சனி ராகு கேதுவா அமைஞ்சு அது 4-10 கனெக்ஷன் ஆயிடுச்சுன்னா ஆணுக்கு உயிரணுக்கள் இல்லை, சரியா இல்லை. அதே பெண்ணினுடைய ஜாதகத்தில் 5ஆம் பாவ புத்திநாதன் சனி ராகு கேதுவா அமைஞ்சு 4-10 தொடர்பு இருந்துச்சுன்னா சினை முட்டை அந்த பெண்ணுக்கு சரியில்லைன்னு அர்த்தம். ரெண்டுக்குமே ராகு கேது தான். ஆண் பெண்ங்க பாலினம் மட்டும்தான் வேறு, பாவங்கள் பூரா சனி. சில பெண்களுக்கு இந்த 5ஆம் பாவ புத்திநாதன் சனி ராகு கேதுவாகி 4-10 தொடர்பு கொண்டுச்சுன்னா மாத விளக்கே நின்றும். என்னுடைய கிளைண்ட் திருமணம் பண்ணும்போது 22 வயசு. அந்த 22 வயசில் அந்த பொண்ணு திருமணம் ஆகி அங்கிட்டு 3 வருஷம் வரைக்கும் அந்த செவ்வாய் தசை பேலன்ஸ் இருந்தது. ராகு தசை ஆரம்பிக்கும் போது 26வது வயசு. அந்த ராகு தசை 5-11ஆம் பாவ புத்திநாதனை அமைஞ்சு அது 4-10 தொடர்பு கொண்டதுனால அந்த பெண்ணுக்கு 25 வயசுலேயே பீரியட்ஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு. ராகு தசை முழுக்க அந்த பெண்ணு பீரியட்ஸே வரலை. பீரியட்ஸ் வரலைங்கும் போது எப்படி குழந்தை பெற்றுக்க முடியும்? இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் திருமண பொருத்தம் பார்க்கும்போது என்னுடைய ஜாதகத்தில்
5ஆம் பாவ புத்திநாதன் சனி ராகு எதுவாக அமைஞ்சு 4 10 தொடர்பு ஒன்றுக்கா அப்படின்னு பார்க்கணும். அதற்குரிய திசா புத்திகள் ஒரு 15 வருஷம் கழிச்சு வருதா, திருமணம் ஆன ஒன்று வருதான்னு கவனிக்கணும். திருமணம் ஆன ஒன்று அந்த மாதிரி திசாபுத்திகள் வந்துச்சுன்னா அந்த பெண் பருவமடைகிறது ஸ்டாப் ஆயிரும், பீரியட்ஸ் வர்றதும் ஸ்டாப் ஆயிரும். அப்படிங்கும்போது அங்கே குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை. சில பெண்களுக்கு 10 வயசுலேயே அந்த மாதிரி 5ஆம் பாவ புத்திநாதன் சனி ராகு எதுவாக அமைஞ்சு 4 10 தொடர்பு ஒன்றிருக்கும் போது அந்த பொண்ணு வயசுக்கே வராமல் போயிடும். இந்த திசாபுத்தி இடர்பாடுனால இந்த பிரச்சனைகள்லாம் வரும். ஒரு ஆண் பெண் ஜாதகத்தில் கரு உண்டாகிறதுக்கு 3ஆம் பாவத்தை பார்க்கணும். திருமணத்துக்கு முன் கரு உண்டாகிறது தான் 3 9ஆம் பாவம். திருமணத்துக்கு பின்னு பார்க்கக்கூடாது. திருமணத்துக்கு பின்னுங்கும்போது 5 7ஓட தொடர்பு. அப்போ கர்ப்பப்பைன்றது 8ஆம் பாவம் தானே சார்? 5ஆம் பாவம். கர்ப்பப்பைன்றது 5ஆம் பாவமா? செக்ஸுவல் ஆர்கன்ஸ் தான் 8ஆம் பாவம். ஓ, கர்ப்பப்பை வந்து 7ஆம் பாவம். 7ஆம் பாவம். 5 7ஆம் பாவம். 5 7. பருவம் அடைவதல் 5ஆம் பாவம். இப்போ ஆணுடைய ஜாதகத்தில் 3ஆம் பாவம் வலிமை இழந்திருந்தா அவர் வீரியத்தன்மை குறைபாடு இருக்க வாய்ப்பு இல்ல? நரம்பு தளர்ச்சி இருக்கு, வீரியம் நாங்கள் சொல்லக்கூடாது. செக்ஷுவல் வீரியம்ங்கிறது செக்ஸ் சம்பந்தமானது. அதாங்க. தைரியம்ங்கிறது நம்ம உடல் சார்ந்தது, லக்னம் சார்ந்தது. ஓகே. அதனால தைரியம் வேற, வீரியம் வேற. வீரியம்னா செக்ஸுவலில் ஃபோர்ஸாக இன்வால்மெண்ட் ஆகிறது பேர் வீரியம். வீரியம். தைரியம்ங்கிறது ஒரு எதிர்பாளரை எதிர்த்து நிற்கிறது, பயப்படாமல் இருக்கிறதுக்கு பேர் தைரியம். அதனால 3ஆம் பாவம் தைரியத்தை குறிக்கும், 6ஆம் பாவம் வீரியம் வெற்றியை குறிக்கும். இங்கே 6ஆம் பாவம் வெற்றின்னு குறிக்கும் போது 7க்கு அது 12ஆம் வீடு இல்லையா, அதனால பெண்ணுக்கு செக்ஸுவலில் வீரியத்தை அது காட்டும். 12ஆம் பாவம் தானே செக்ஸுவல் இன்வால்மெண்ட். 5 11 செக்ஸுவல் இன்ட்ரெஸ்ட் வரும், 6 12ங்கிறது செக்ஸுவல் இன்வால்மெண்ட், மறைவு ஸ்தானம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 6 12 செக்ஸுவல் இன்வால்மெண்ட். அதற்கு 3ஆம் வீடான 2 8 மறுமுறை போகம் செய்தல். முதல் முறை போகம் செய்தது 6 12, செகண்ட் டைம் பண்ணுறது 2 8. ஆணின் விதைப்பை அது எந்த கிரக காரகம், எந்த பாவம்? அனுச நட்சத்திரத்தில் இருக்கு. சனியினுடைய விரைப்பை வந்து சனி நட்சத்திரத்தில் இருக்கு. அந்த மர்ம உறுப்பு தனுசில் புராணம். அதனால்தான் காமகாரகன் போககாரகன் சொல்லி பெண்ணுக்கு சுக்கிரனை போககாரகனாகவும் ஆணுக்கு காமகாரகன் செவ்வாயாகவும் அதை குறிக்கிறாங்க. கூறுதல்னு சொன்னீங்களா சார்? அது 3 9 சொன்னீங்க, ஏன் சார்? 5 11ங்கிறது குழந்தை பிறப்பு. அது நார்மலாக திருமணத்துக்கு பின்னாடி பிறக்கிறது. திருமணத்துக்கு முன்னாடியே பிறக்கிறது 3ஆம் பாவம். திருமணத்துக்கு முன் ஆணோ பெண்ணோ ஒரு கரு உற்பத்தி ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு 3ஆம் பாவம் 5 3ஓட கனெக்ஷன் ஆயிடுச்சுன்னா திருமணமாகி குழந்தை பெறாமல் திருமணத்துக்கு முன்னாடியே கன்சீவ் ஆகி அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணுவாங்க. பெரும்பகுதி இந்த காதல் திருமணம் பண்ணுறவங்களெல்லாம் பாருங்கள், காதல் திருமணம் பண்ணுறவங்களுக்கு பூரா 5 3 9 தொடர்பு கொள்ளும் போதே அவங்க வந்து ஓடி போவாங்க. ஏன் ஓடி போவாங்கன்னு யாருமே யோசிக்கிறது கிடையாது. அவங்க 2 மாதமோ 3 மாதமோ கன்சீவ் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். அதனால் நான் வீட்டில் சொல்ல முடியாமல் வெளியில் போய் அவங்க மேரேஜ் பண்ணிடுறாங்க. அதனாலதே 3ஆம் பாவத்தை திருமணத்துக்கு முன் தாயாகவோ தந்தையாகவோ ஆண் பெண் ஆவதை 3ஆம் பாவம் குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒரு தைரியம் வேணும் இல்லையா தப்பு பண்ணுறதுக்கு, அதுதான் 3ஆம் பாவம் தைரியஸ்தானம். சார் வணக்கம் சார். இப்போ வந்து பொதுவாக பஞ்சபூதங்கள் தான் இந்த உலகத்தில் உள்ள ஒருத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அப்போ வந்து நம்ம இன்னைக்கு இருக்கிற நாள் நாளைக்கு கிடையாது, இன்னைக்கு இருக்கிற கிரக இது நாளைக்கு கிடையாது. அப்போது வந்து ஒரு டைம்லேயும் ஒரு விஷயங்கள் ஒரு யூனிக்காக தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு உயிரினங்கள் சார்ந்ததுக்கு வந்து ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதேமாரி வந்து பொருள் வந்து ஒரு மிஷின் வந்து உற்பத்தி பண்ணுது சிமிலரான. இப்போ இந்த பொருள் ஃப்ரூட்டின்னு இருக்குது, ஒரு 10 பாட்டில் இருந்தால் நம்மளுக்கு இதில் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. இதே வந்து ஒரு உயிருள்ள பொருளுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இது எப்படி நிகழ்து? அதையும் வந்து கிரகம் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, நம்மளையும் கிரகம் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. பொருள்களை உற்பத்தி செய்வது 4ஆம் பாவம், உயிர்களை உற்பத்தி செய்வது 5ஆம் பாவம். ஒரு மானிடர்கள் குழந்தையை உற்பத்தி செய்கிறது 5ஆம் பாவம்.
ஒரு ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணையை உருவாக்குறது 4ஆம் பாவம். அதே வீட்டில் உள்ள பெட்டு அனிமல் வந்து 6ஆம் பாவம். ஒரு ஃபேக்ட்ரியில் பொருள் உற்பத்தி செய்வது 4 10ஆம் பாவம். பண்ணைகள் பழத்தோட்டங்கள் வைக்கிறது 4 6ஆம் பாவம். அப்போ ஒரே டயத்தில் இப்போ ஒரு 10 மணி 5 நிமிஷத்துக்கு ஒரு புள்ளியில், இப்போ மதுரையில் அல்லது சென்னையில் ஒரு கம்பெனியில் செல்லு உற்பத்தி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 10:05க்கு என்ன பொட்டன்ஷியலோ அந்த பொட்டன்ஷியலை கொண்டு போய் 4ஆம் பாவத்துலேயும் 6ஆம் பாவத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா அது 6 4க்கு 8 12 வேலை செஞ்சுச்சுன்னா அந்த 10 மணி 5 நிமிஷத்துக்கு ஒரு செல்லு ப்ரொடக்ஷன் ஆகிருக்குன்னா அந்த பொருள் செல்லு வந்து 3 11 காட்டி இருந்துச்சுன்னா அந்த பொருள் ரிப்பேராக போயிடும். அது அங்கே கம்பெனியில் தயாரிக்கும் போது பொருள் செக்கப்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பொருள் சந்தைக்கு வந்து விற்பனை ஆகி எவன் கைக்கு போய் சேருதோ, இப்போ 10 மணி 5 நிமிஷத்துக்கு மிதுனத்தில் ராகு ஸ்டாரில் சனி சப்பில் ஒரு பொருள் ப்ரொடக்ஷன் ஆகி வெளியே வருது. என் ஜாதகத்தில் அது வந்து 8ஆம் பாவமாக அமைஞ்சிருக்கு. ராகு ஸ்டார் சனி சப்பில் இருக்குன்னா நான் தான் அந்த பொருளை போய் வாங்குவேன். வாங்கிட்டு வந்தோடனே அந்த பொருள் என் கைக்கு வந்தோடனே அது ஃபால்ட் ஆகிடும். புரியுதா? அதே இது வேறொருத்தருக்கு இது நல்லதாக இருக்கும். இப்படித்தான் ஒரு உயிரும் பொருளும் உற்பத்தி ஆகும்போது அந்த லக்கண புள்ளி என்ன தீர்மானிச்சிருக்கோ அது யார் கையில் போய் கிடைக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய நிலை மாற்றம் ஏற்பட்டு. புரியுதா? இப்போ ஒரு ஃப்ரூட்டி கம்பெனி இருக்குது, அது ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுது, ஒரு 5000 பாட்டில் ரெடி பண்ணுது. அந்த 5000 பாட்டிலும் கண்டினியூவாக 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பாட்டில் ஃபில் ஆகி பேக்கிங் பண்ணி பேக்கிங் செக்ஷனுக்கு போயிடுது. அந்த நேரத்தில் ஒவ்வொரு 5 நிமிஷத்தில் ஒரு லக்கண புள்ளி ஓடும் இல்லையா? அந்த லக்னம் யாராருக்கு 6 8 12 வருதோ இந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிக்கும்போது என்ன செய்ய அவனுக்கு வாந்தி பேதியாகிடும். புரியுதா? இப்படித்தான் லூதியானாவில் இருந்து என்னுடைய கிளைண்ட் சதா சிங்குங்கிறவர் ஒரு காரு வந்து புக் பண்ணிட்டார். அந்த காரு வந்து அட்வான்ஸ் புக்கிங் பண்ணணும். 3 மாதத்துக்கு முன்னாடி புக்கிங் பண்ண அந்த வண்டி கிடைக்கும். அந்த டைம் புது ப்ராடக்ட்டுங்கிறதுனால 8 மாதம் டைம். அவர் போய் அந்த காரை போய் புக் பண்ணிவிட்டு அவர் எனக்கு கால் பண்ணுறார். பாஸ்கரன், இந்த மாதிரி நான் இத்தனை மணிக்கு லூதியானாவில் இந்த கம்பெனி கார் வந்து புக் பண்ணியிருக்கேன், அது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுக்குறாரு. நான் அதை போடுறேன். அது 3 8 11 கனெக்ஷன் ஆகுது. வண்டியும் ஃபால்ட் ஆகிறத காட்டுது, வண்டி அப்பளமாக நொறுங்க போகிறதையும் காட்டுது, அந்த ஓனருக்கும் சேதம் ஏற்படுவதை காட்டுது. இந்த வண்டி புக் பண்ணியிருக்கே, இந்த மாதிரி ஆக போகுது, இந்த புக்கிங்கை வேறு யாருக்கா மாற்றி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லிவிட்டு இந்த வண்டி இத்தனாம் தேதி டெலிவரின்னு சொல்லி புக்கிங் பண்ணியிருக்கிய, அதில் இருந்து 3 மாதம் கழித்து அந்த வண்டி அப்பளமாக சுக்குநூறாக நொறுங்க போகுது அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே சொன்னேன். அதை அந்த புக்கிங்கை இன்னொருத்தருக்கு காசு வாங்கிட்டு அவர் மாற்றி விட்டார். நான் கொடுத்தது மாதிரியே லூதியானாவில் அந்த காரு அப்பளமாக நொறுங்குச்சு. அவர் அப்படியே மிரண்டு போய், பாஸ்கரன் நல்ல வேலை என்னை காப்பாற்றி கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லி 10,000 rupees எனக்கு அனுப்புனார். இது எப்படி? அவர் புக்கிங் பண்ண நேரத்துக்கும் ப்ரொடக்ஷன் ஆன நேரத்துக்கும் நிகழ்வு நடக்கிற நேரத்துக்கும் ரிலேட்டிவிட்டி அந்த புள்ளியில் தீர்மானிக்குது. இதே போல தான் எல்லாமே. அதனால் நம்ம வந்து எதையுமே முன்கூட்டி நம்ம இதை போட்டு பார்த்துட்டு செய்கிறது நல்லது. நான் வந்து 1992 திருமணமாச்சு. எனக்கு திருமணமாகி ஒரு 2 மாதத்தில் மிக்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, மிக்சி அந்த காலத்தில் பெரிய விலை. அதனால் மாப்பிள்ளைக்கு சீர் கொடுக்கும்போது மிக்சியெல்லாம் வாங்கி தர மாட்டாங்க அந்த காலகட்டத்தில். என் ஒய்ஃபுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு போய் ஏஜென்சியில் போய்
மிக்ஸி எடுக்கலான்னு போகிறேன். போகும்போது அங்கே இருந்தது ராஜா மிக்ஸி, பிரீத்தி மிக்ஸி, 2 மிக்ஸி தான் அந்த ஏஜென்சி கடையில் இருந்தது. எனக்கு ரெகுலராக வாங்கக்கூடிய ஃப்ரெண்டுகிட்ட போய் வாங்கும்போது 2 மிக்ஸி இருக்குது. 2 மிக்ஸிக்கு நான் இங்கே கடையிலேயே கேட்டுட்டேன் அவன்கிட்ட, 2 தான் இருக்குது கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டான். நான் அந்த மிக்ஸிக்கு நான் எந்த மிக்ஸி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் ஆஃபீஸில் இருந்து நான் கால்குலேஷன் பண்ணிவிட்டு என் ஒய்ஃபை ஆஃபீஸ்க்கு வர சொல்லி கூப்பிட்டு போய் மிக்ஸி எடுக்க போகிறேன். ராஜா மிக்ஸிக்கு வந்து 3:11 காட்டுச்சு. நான் எடுக்க போகிற அந்த மிக்ஸி வந்து ஃபால்ட் ஆக போகுது அப்படின்னு காட்டிடுச்சு. 2வது பிரீத்தி மிக்ஸிக்கு 4, 6, 10 கனெக்ஷன் ஆச்சு. அப்போ பிரீத்தி மிக்ஸி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்தால் ஒரு திசையே ஸ்ட்ராங்காக 4, 6, 10 காட்டுது. 2, 4, 6, 10 காட்டுது. இங்கே 3:11 வேலை செய்வேன். லாங் டைம் புதன் திசை போட்டு பார்க்குறேன். 19 வருஷம் அந்த மிக்ஸி ஒரு ஃபால்ட்டு கூட ஒரு நாள் கூட ஆனது கிடையாது. கடைசியாக அந்த 20 வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு என் தம்பிக்கு ஃப்ரீயாக கொடுத்தேன். அதை இன்னும் அந்த சார்ட்லாம் வச்சுருக்கேன். ராஜா மிக்ஸி, பிரீத்தி மிக்ஸின்னு போட்டு. இந்த மாதிரிலாம் நான் நிறையா ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். சார் இப்போது ஒருத்தர் கேள்வி கேட்டால் பரவாயில்ல, கேள்வி கேட்கல, வந்துட்டு நான் மனசில் ஒன்று நினச்சிட்ருக்கேன் அது என்னன்னு சொல்லி கேட்கும்போது எந்த டைமில் வந்து சந்திரன் இருக்கணும், எந்த டைமில் பாவத்தை எடுக்கணும், எந்த டைமில் வந்து ராசி எடுக்கணும், இது வந்து எப்படி பதில் சொல்கிறது? பொதுவாக வாடிக்கையாளர் பெரும்பகுதி பாரம்பரிய ஜோதிட முறையை பார்த்துக்கிட்டு அதே மெத்தடில் நம்மக்கிட்ட வந்து மௌனமாக உட்காருவாங்க. சிலர் வந்து நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட வந்து பெர்ஃபெக்டாக கேள்வி கேட்பாங்க. அப்போ நம்ம சந்திரனை வந்து 3 வகையாக பயன்படுத்தணும். ஒருத்தர் கேள்வியே கேட்கலை அப்படின்னா இந்த சந்திரன் அவருடைய கேள்வியை ஆழ்வார். வந்தவுடனே நான் திருமணத்துக்காண்டி வந்திருக்கேங்க அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார். அப்போ என்ன செய்யும் இந்த சந்திரன்? திருமண விஷயத்துக்கு சாதக பாதத்தை காட்டுவார். அதே நபர் என் பொண்ணுக்கு இத்தனாந்தேதி திருமணம் வச்சுட்டேங்க, மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், பத்திரிக்கை அடிச்சிட்டும் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுங்க, அந்த திருமண நிகழ்ச்சி எப்படி நடக்க போகுதுன்னு சந்திரன் காட்டுவார். அப்போ ஒரு கேள்வியை நடந்து கொண்டிருக்கிற நடக்க போகிற 3 காலங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த சந்திரனை பயன்படுத்தும். கேள்வி கேட்காட்டி கேள்வியை ஆளும், கேள்வி கேட்டுட்டா பதிலை ஆளும், கேள்வியும் பதிலையும் சொல்லிட்டா சூழலை ஆளும். இப்படித்தான் நம்ம வந்து சந்திரனை யூஸ் பண்ணுவோம். கேள்வியை ஆளுனாவே பாவம் தானப்பா. அதான் லக்னத்துலேருந்து ஒரு இப்போ குழந்தைன்னு கேட்குறாங்கன்னா 5ஆம் பாவத்தை சந்திரன் காட்டுவார்ல, பாவம் தான் நாங்கள் வேலை செய்யுது. அதே நேரத்தில் குருங்கிற கிரக காரகமும் வேலை செய்யலாம். 2மே அங்கே மிங்கிள் ஆகும். இப்போ வந்து எண்ணிக்கையை பற்றி பிரசன்னம் எப்படி சார் சொல்கிறது? இப்போ நான் இப்போ எங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அந்த மாதிரி கேட்கும்போது எப்படி இருக்குது? லக்ன புத்திநாதன் 7ஆம் பாவம் தொடர்பு கொண்டுச்சுன்னா ஒருவர் வருகை அல்லது சந்திப்பை தானே காட்டுது. அந்த 7ஆம் பாவம் கடகமாக இருந்தால் 6 பேர் வருவாங்க, மிதுனமாக இருந்தால் 2 பேர் வருவாங்க, கும்பமாக இருந்தால் 3 பேர் வருவாங்க, கன்னியாக இருந்தால் ஒரு ஆள் வருவாங்க, விருச்சகமாக இருந்தால் 8 பேராக வருவாங்க. இதில் 2 பாகம் தொடர்பு கொண்டுச்சுன்னா அது 2ஐயும் கூட்டி சொல்லிவிடும். குடும்பத்தில் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டால் குடும்பத்தில் எத்தனை பேருன்னு குழந்தை பிறப்பெல்லாம் சொல்ல முடியாது. உடன் பிறந்தவர்களில் எத்தனாவது நபர்னா 5 காடி. உங்களுக்கு 3ஆம் வீடு இளைய சகோதரன்னா 3, 5 காடி தான் இளைய சகோதரர் 2 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவோம். 9, 11 காடிச்சுன்னா மூத்த சகோதரர் 2 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவோம். வெறும் 11 காடிச்சுன்னா மூத்த நபர் 1 நபர்னு சொல்லுவோம். இப்போ என்னோட சகோதரன் இறந்து போயிட்டாரா அப்படின்னு கேட்கும்போது லக்ன செவ்லாடு வந்து 2, 8 காடிச்சுன்னா டெத்தை குறிக்குது, அவர் இறந்து போயிட்டாருன்னா. பொதுவாக லக்ன செவ்லா சந்திரன் வந்து 8ஆம் பாவத்தை காட்டினாவே ஒன்று பார்ட்டி டேஞ்சராக இருக்கான், அல்லது செத்து போயிட்டான்னு அர்த்தம், அல்லது சாக புழைக்க கிடக்குறான்.
அதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு தான் பார்க்கணும். சார் வணக்கம் சார். சந்திரனே 8ஆம் பாவ புத்தினாதான் வந்துடுது. அவரோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவருக்கு விளக்கம் கொடுக்கணும்னா எந்த மாதிரி இருக்கும்? சந்திரன் 8ஆம் பாவ புத்தினா வந்துச்சுன்னா அவர் செக்ஸுவல் லைஃப்பில் திருப்திகரமாக இருக்காது. விந்து முந்துதல் பிரச்சனை வரும். 3ஆம் பாவ சப்ளாடு 8ஆம் பாவ சப்ளாடு சந்திரனாக இருந்துச்சுன்னா அவர் மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டவராக இருப்பார். மனநிலை பாதிப்புகள் வரும். 3, 5, 8 தொடர்பு உண்டு சந்திரனாவோ கேதுவாக இருந்தால் அவர் மென்டல் டிஸார்டராக ஆயிடுவார். 3, 6, 8 புதனாக இருந்து 3, 6 புதனாக இருந்து சந்திரன் 8ஆம் பாவ புத்தினானாக இருந்து புதன் திசை வரும்போது அவருக்கு நரம்பு தளர்ச்சி சம்பந்தமான நோய்களும் மென்டல் டிஸார்டரும் வாத நோய்களும் அவருக்கு வரும். சார் எந்த கேள்விக்கு இப்போ நம்ம நம்பர்ஸ் கொடுத்து இல்லை ஓவரால் சார்ஜ் கொடுத்து பார்க்கணும் சார்? எந்த கேள்வி? எல்லா கேள்விக்கும் பார்க்கணுமா? ஒரு ஆள் வந்தாருன்னா அப்படியே ஆர்பிஐ போடுங்க. ஒரு நபர் வந்தாருன்னா அப்படியே ஆர்பிஐ போடுங்க. அந்த ஒரு நபரே பல கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு ஆர்பிஐ வச்சு சொல்கிறதுக்கு கொஞ்சம் பழக்கம் வேணும். அதனால் பல கேள்விங்கும்போது ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு எண்கள் ரேண்டம் நம்பரும் எடுத்துக்கோங்க. நல்ல அனுபவம் வந்துருச்சுன்னா ஒரே ஆர்பிஐ வச்சுட்டு 100 கேள்வி கூட பதில் சொல்லலாம். அது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து. வேறு சாட் போடுறோம். சில பேர் 108க்குள்ளே நம்பர் சொல்கிறாங்க. அந்த 108க்குள்ளே நம்பர் வரும்போது இதை 249 எப்படி கன்வெர்ட் பண்ணி பண்ணி பார்க்குறீங்களோ 108னா 108 தான் டிவிஷன் பண்ணணும். 249னா 249 தான். 2193னா 2193 அந்த டிவிஷன்ஸை வச்சு தான் பார்க்கணும். நீங்கள் 249க்குள்ளே சப்ளாடு தியரியில் போய் சப்ளாடை போய் நுழைக்கக்கூடாது. அது சுத்தப்படாது. சப்ளாடை வச்சு தான் சொல்லணும். சார் நம்மளோட பாரம்பரிய ஜோதிடமும் சொல்லியிருக்கீங்க. பாவமனை தொடர்பு, நட்சத்திர சோதிடம், இது மாதிரி தனித்தனியாக பிரித்து ஒன்றுன்னு எப்படி பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அது எந்த மாதிரி விஷயங்களுக்கு பாரம்பரியத்தை எடுக்கணும், எந்த மாதிரி விஷயங்களுக்கு பாவமனை தொடர்பு பயன்படுத்தணும், எந்த மாதிரி விஷயங்களுக்கு நட்சத்திர தொடர்பு, அதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள் சார். பாவமனை தொடர்பு தான் உங்களுக்கு 100% உங்களுக்கு ரிசல்ட்டு தர்றாரு. அந்த பாவமனை தொடர்புள்ள கூட்டு விளைவுகள் 13 டிகிரிக்கு மேலே போக போக கூட்டு விளைவுகள் வரும். பாவங்களில் 2 பாவம் 3 பாவம் இப்படி தொடர்ந்து பாவ புத்திநாதன் ஒரே கிரகமாக அமையும். அந்த இடத்துல சில ஜாதகங்களில் 2 கிரகம் 3 கிரகம் 12 பாவத்துக்கு புத்திநாதனாக வந்துடும். அப்படி வரும்போது நீங்கள் பாவமுனை தொடர்புல எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ நீங்கள் பாஸ்கரான் நவீன பாரம்ப முறையை பயன்படுத்தி நீங்கள் கூட்டு விளைவுகள் வரும்போது நீங்கள் அங்கே பயன்படுத்திக்கலாம். அதுக்காக தான் அதையும் சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அதுக்காண்டி இதுதான் கரெக்டுனா அது இதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒவ்வொரு இடத்துலையும் இடம் பொருள் ஏவல் இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காலதேச வர்த்தமானத்தை பயன்படுத்த வேணும். அப்படி பயன்படுத்துறதுக்காண்டி நான் அதை உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். இல்லாட்டி அது நான் போகணுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது. புரியுதா? பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் நீங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் சொந்தக்காரங்க எடுத்தோடனே அவங்க வீட்டில் இருக்கிறது பாரம்பரிய ஜாதகமே இருக்கும். அதை கொண்டாந்து எடுத்து அவங்க நீட்டுவாங்க. அப்போ நான் பாரம்பரியம் பார்க்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா? அப்போ அந்த இடத்துல நீங்கள் 2 பலம் சொல்லி தான் ஆகணும். சொல்லாட்டியும் உங்களை மதிக்க மாட்டாங்க. அதனால் 2ஐயும் தெரிஞ்சுக்கிறதுனால ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. உங்களுக்கு தான் சாதகம். அதனால் 2ஐயும் பார்த்துக்குங்க. உங்களுக்கு எங்கே போனாலும் எந்த இடத்துல எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். சார் ஆளுங்கிரகத்தை பற்றி சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. அதை பார்த்தேன். நல்லா அருமையான விளக்கமாக இருந்தது. அதில் ஒரு சின்ன சந்தேகம் சார். இப்போ அதில் சந்திரன் லக்னம் தான் கேள்வியை காட்டும்னு சொல்லியிருக்கீங்க. சந்திரன் அதனுடைய செயலை காமிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ லக்னம் ஒரு கூட்டு விளைவாக வரும்போது அந்த ஆளுங்கிரகத்தோட கேள்வி நம்ம கூட்டு விளைவுப்படி அது கிரகத்தில் நீங்கள் ஆர்பிஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்ன சப்ளாடு வரும் நபரின் கேள்வியை காட்டும், எண்ண அலைகளை காட்டும். அதே பிறப்பு ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிறப்பு ஜாதகம் நீங்கள் பிறக்கும்போது போட்டது இல்லையா? அதனால் இன்றைய தேதியில் உள்ள சந்திரன் உங்களுடைய எண்ண அலைகளை காட்டுவார், உங்களுடைய கேள்வியை காட்டுவார். ஆர்பியில் லக்கணம் கேள்வியை காட்டும், பெர்த் சார்ட்டில் சந்திரன் கேள்வியை காட்டும். ஆர்பி சார்ட்டில் சந்திரன் சம்பவம் நிறைவேறும் காலத்தை காட்டும். பெர்த் சார்ட்டில் நடப்பு திசா புத்திகள் சம்பவம் நிறைவேறும் காலத்தை காட்டும்.
அப்போ ரெண்டுக்கும் ரெண்டு டிஃப்ரெண்ட், சின்ன டிஃப்ரெண்ட் தான். ரெண்டும் ஒரே ரூல் தான், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாமே கிரகம் நட்சத்திரம் தானே எடுக்கிறோம். புரியுதா? இப்படித்தான் எடுத்து பார்க்க சொல்கிறேன். இப்போது நம்ம முறையோ இல்லை மற்ற முறையோ பார்த்தீங்கன்னா, ஒரு கேள்வி கேட்ட உடனே நம்ம வந்து பிரசன்னத்தில் வந்து இதோட ஈஸியாக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே கேள்வி வந்து ஏன் வந்து ஜாதகத்திலே வந்து நம்ம அனலைஸ் பண்ண முடியாதா? இல்லை பிரசன்னத்தில் தான் சில கேள்விலாம் அனலைஸ் பண்ண முடியுமா? அந்த மாதிரி ரூல் இருக்கா? பொதுவாக பிரசன்னத்துக்கும் பிறப்பு ஜாதகத்துக்கும் என்ன வித்தியாசம்? பிரசன்னங்கிறது இப்போ கேள்வி கேட்க போகிற நேரத்தில் உள்ள லக்ன பாவங்கள் 12 இப்போ அட் ப்ரெசன்ட் பொசிஷன் காட்டிடுது. கிரக நிலையம் அட் ப்ரெசன்ட் பொசிஷன் காட்டிடுது. சந்திரனுடைய திசாபுத்தியும் அட் ப்ரெசன்ட் பொசிஷன் ஆயிடுது. அப்போ இது மூணையும் நீங்கள் மிங்கிள் பண்ணுறது வந்து ஈஸி. டக்குன்னு லக்ன கேள்வியை காட்டுதா, திசாபுத்தி அதுக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்து டக்குன்னு பதில் சொல்லிடுறோம். பிறப்பு ஜாதகத்தில் பாவம்ங்கிறது உங்கள் பிறந்த நேரம், சரி திசாபுத்திங்கிறது பிறந்த ஜாதகத்தில் இருந்து இப்போ உங்களுக்கு நடப்பு திசாபுத்தியை காட்டும். இன்னைக்கு சந்திரன் கோச்சாரத்தை காட்டும். அப்போ இது மூணையும் நீங்கள் மிங்கிள் பண்ணுறதுக்கு ஒரு வருட பயிற்சியாவது வேணும். அதனால் நீங்கள் ஆருட முறையை பயன்படுத்தி பழகிட்டீங்கன்னா நீங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இது மூணையும் ஈஸியாக இணைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். புரியுதா? அடுத்தது சந்திரன் கான்செப்ட் வந்து இன்னும் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்கள் வந்து சந்திரன் ஸ்டாரில் போயிட்டுருக்கான். அதே தேதியில் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சந்திரன் வந்து சூரியன் ஸ்டாரில் போகும்போது, சூரியன் சந்திரன் ஸ்டாரில் போகும்போது இந்த இந்த சந்திரன் வந்து அப்படியே சூரியனாக மாறி அதோட பலன் வந்து நம்ம கொடுக்குறான் சில டைமில். ஆமாம், அது அந்த மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கள் சார், அது எப்படின்ட்டு. சரியாகவே புரிஞ்சுக்க மாட்டேங்க. முதல்ல என்ன சொல்லியிருக்கேன், ஒரு கிரகம் வேறு கிரகத்தின் நட்சத்திரத்தில் இருந்தால் நட்சத்திரத்தின் பலனை செய்யும். ஒரு கிரகம் தனது சொந்த நட்சத்திரத்தில் இருந்தால் தான் இருந்த இடத்தின் பலனை தரும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறலாம், அவ்வளோதான். இதை புரியாமலே நீங்கள் எல்லோரும் போட்டு குழப்புறீங்க. சந்திரன் நட்சத்திரத்தில் போகும்போதே தன்னுடைய வேலையை செய்ய முடியும். சந்திரன் வேறு கிரகத்தின் நட்சத்திரத்தில் இருக்கும்போது சந்திரன் இருந்த இடத்தின் பலனை எப்படி தர முடியும்? அந்த கிரகத்தின் பலனை தானே தரும். இதையே கன்ஃபியூஷன் பண்ணிக்கிறியா? இதத்தே நாள் செய்யாததை நட்சத்திரம் செய்யும், நட்சத்திரம் செய்யாததை கோள் செய்யும். அதனுடைய பொருள் என்ன? ஒரு கிரகம் வேறு கிரகத்தின் நட்சத்திரத்தில் இருக்கும்போது நட்சத்திரத்தின் பலனை தருது, சொந்த நட்சத்திரத்தில் இருந்தால் இருந்த இடத்தின் பலனை தருது. அதுக்காகவே இதை சொல்கிறோம் நம்ம. இது ஒன்றும் கஷ்டமான விஷயம் கிடையாது. நீங்களாக கஷ்டப்படுத்திக்கிறீங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த விழாவிற்கு வருகின்ற அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்குவேன். நன்றி, வணக்கம். இனி சென்னையில் என்னை சந்திக்க வரணும்னா 83 ஆர்காட் ரோட், பிருந்தாவன் நகர் பக்கத்தில் என்ட்ரன்ஸ்லேயே கணேஷ் பவன் மாடியில் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. அங்கே வந்து என்னை வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.